வெல்கம் டு மௌனி சிவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் இது வந்து செகண்ட் வீடியோ. இந்த செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், லீனியர் ஸ்ட்ரெயின், பாய்சான் ரேஷியோ, இதை பற்றி அந்த டாப்பிக்கில் நான் பேச போகிறேன். முன்னாடி நம்ம பார்த்துருப்பீங்களா ஃபஸ்ட் டாப்பிக்கில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம் டீட்டெயிலாக. இப்போ இதில் என்ன ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி ஆச்சுன்னு வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர், இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, யங்ஸ் மாடுலஸ். இது எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம்னா லெட்டர் இ. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து டென்சலாகவும் இருக்கலாம் ஆர் கம்ப்ரெசிவாக இருக்கலாம். டென்சல் ஸ்ட்ரெஸ் பை டென்சல் ஸ்ட்ரெயின் ஆர் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் பை கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின், இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம மோடி லாஸ்ட் டேயில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அங்கேருந்து டிரைவ் பண்ணி இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ். இதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா ஷியர், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், இதுவும் மேலே இருக்கிறதும் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அது வந்து டென்சல் கம்ப்ரெசிவில் போகும். இது வந்து ஷியர் மீன் வெட்டு. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ்னா என்ன? அழுத்தம். ஒரு மெட்டல் மேலே நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது, அதான் மெட்டல் மேலே லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு 100 kN இருக்குது, அது வந்து பெர்மிசிபிள், ஓகேங்களா, அலோபல். அல்டிமேட், அதையும் தாண்டி நம்ம கொடுத்து அது டேமேஜ், கிராக்கு, டிஃபார்மேஷன் நடக்குது பாருங்கள், அதுதான் வந்து அல்டிமேட். அதிகமாக இருக்க லோடு டிவைடட் பை அவங்க பர்மிசிபிள் எவ்வளோ அந்த மெட்டலுக்கு ஆகுமோ அந்த லோடு தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதில் 3 பார்த்துருக்கோம்: மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாங்கிடியூடினல், லேட்டரல் அண்ட் பாய்சன் ரேஷியோ ஃபார் 2 dimensional ஸ்ட்ரெஸ் சிஸ்டம். இந்த 2 dimensional வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 dimensional என்ன இருக்கும்? லென்த்து, பிரெத்து தான் இருக்கும். அதே 3 dimensional லென்த்து, பிரெத்து, டெப்த் இருக்கும். இந்த 2 dimensional ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. இது லென்த் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து லாங்கிடியூடினல். இதில் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ண என்ன ஆகும்? லென்த்து வந்து பெருசாகும் இல்லைங்களா, அதுதாங்க இன்க்ரீஸ் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இதுதான் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின். லேட்டரல்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, பிரெத் ஆர் டெப்த்து. லாங்கிடியூடினல் லென்த்து, லேட்டரல்னா சைடில் இருக்கிற விட்த் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து லேட்டரல். இப்போ இங்கே நம்ம லோடு கொடுத்து நம்ம புஷ் ஆர் புல் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த விட்த் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா, அதுதான் டிக்ரீஸ் இன் பிரெத் divided by original breadth or decrease in depth divided by original depth. பாருங்கள், லேட்டரலுக்கும் லாங்கிடியூடினலுக்கும் ஆர் லாங்கிடியூடினல் லேட்டரலுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். இங்கே இருக்கு பாருங்கள், லாங்னால் அப்படியே லாங்காக டைரக்ஷன், லேட்டரல்னா சின்னதாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோ வந்து நம்ம பில்டிங் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது தான் சரிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீல்னை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த பாய்சன் ரேஷியோ வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டீலுக்கு ஒன்று இருக்குது, வுட்டுக்கு ஒன்று இருக்குது, மற்ற என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ எல்லாருக்கும் ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு பாய்சன் ரேஷியோ வேல்யூ இருக்குது. இந்த பாய்சன் ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லேட்ரல் டிவைடட் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. இதுதாங்க இப்போ இந்த ஸ்ட்ரெயினில் என்ன இருக்கோ அதுதான் அந்த லேட்ரல் டிவைட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து பாய்சன் ரேஷியோட ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டேப்பரிங் ரெக்டாங்குலர் பார். நாம் இப்போ வரையும் பார்த்த வரை எல்லாமே ஸ்கொயர் பார் ஆர் வால்யூமெட்ரிக்கில் நம்ம ஸ்கொயர் க்யூப் சொன்னேன். அதுக்கப்புறம் லேட்டரல் லாங்கிடியூடினலில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். அதை வச்சு தான் இவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், டென்சல், கம்ப்ரெசிவ், வால்யூமெட்ரிக்கெலாம் நம்ம பார்த்தோம். இதை பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஷேப்பு ஒரு கோன் போல், பாட்டமில் வந்து டயா அதிகமாக இருக்குது, பாட்டம் டாப்பில் வந்து சின்னதாக இருக்குது, இல்லை எப்படியும் வச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. இது வந்து நம்ம டெரிவேஷன் இருக்குது, அது ஒரு பெரிய டெரிவேஷன். அதெல்லாம் டெரிவேஷன்ஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண பிறகு தான் இந்த ஃபார்முலா வரும்.
நான் டேரெக்டாக ஃபார்மில் வந்திருக்கேன். அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ வேண்டாங்க, அதில் நோ ப்ராப்ளம். பாருங்கள், இதில் ஃபார்முலாஸ் என்னென்னா PL டிவைடட் பை ET ப்ராக்கெட் A மைனஸ் B log A by B. Pனா என்னது? லோடு. பாருங்கள், இந்த இதில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, லோட் P. லென்த் ஆஃப் த பார் L. ஈனா யங்ஸ் மாடுலஸ். Tனா திக்னஸ். இந்த ரெக்டாங்குலர் பார் வந்து கோன் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த திக்னஸ் பாருங்கள் இப்போ இருக்கு இல்லைங்களா திக்னஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm 12 mm 20 mm அது என்ன இருக்கோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் A, பிக்கர் டை ஆஃப் த பார் A. Bனா ஸ்மாலர் டை ஆஃப் த பார். இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவில் போட்ட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏதாச்சும் ஒரு யூனிட் வந்து நம்ம கிடைக்கும் நமக்கு அந்த லோடு. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா அனாலிசிஸ் ஆஃப் பார்ஸ் காம்போசிட் செக்ஷன். காம்போசிட் செக்ஷன்னா இது ஸ்டீல் ஆர் கான்க்ரீட், ஸ்டீல் அண்ட் வுட், ஸ்டீல் ஆர் சம் அதர் மெட்டீரியல். ஏதாச்சும் ரெண்டு மெட்டீரியல், ஒன் ஆர் மோர் மெட்டீரியல் காம்பினேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து காம்போசிட் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்போசிட் 1 or 2. நான் வந்து காம்போசிட் 1 மெட்டீரியல் வுட்டுன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் செக்ஷன் வந்து செகண்ட் மெட்டீரியல் வந்து ஸ்டீல். இதோட லென்த் வந்து L. இப்போ மேலே வந்து நம்ம ரிஜிட் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம். ரெண்டு மெட்டீரியல் வந்து சேம் லென்த்தாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம லோடு தர போகிறோம். நம்ம கீழே நம்ம லோடு P இஸ் அ லோட், வெர்டிக்கல், ஆக்சியல் லோட் ஆர் கம்ப்ரெசிவ் லோடு எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ இந்த செக்ஷனில் ஆல்டர்னேட் மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் ரெண்டு மெட்டீரியலில் சேம் லென்த்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக கம்ப்ரெசிவ் லோடு கொடுத்தா இந்த மெட்டீரியல் என்னவாகும்? கம்ப்ரெஷன் ஆகும், இல்லை வந்து டென்ஷன் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வுட் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, வுட்டு. Pனா என்ன? லோட் ஆஃப் வுட். Lனா லென்த் ஆஃப் வுட். ஏனா ஏரியா ஆஃப் வுட். இது 3 ஐட்டம் இருந்தாவே நம்மளால் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியும், ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியும், யங்ஸ் மாடுலஸை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நான் E டிவைட் பை Wன்னு போட்டிருக்கேன் வுட்டு. நெக்ஸ்ட் அதே பாருங்கள், சேம் ஸ்டீல். லோட் ஆஃப் ஸ்டீல் PS, லென்த் ஆஃப் ஸ்டீல் LS, AS ஏரியா ஆஃப் த ஸ்டீல். இது 3 தெரிஞ்சாவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் தெரிஞ்சாவா நம்ம ஆட்டோமேட்டிக்காக யங்ஸ் மாடுலஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்? வுட். நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த செகண்ட் மெட்டீரியல் ஸ்டீல். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் டிவைட் பை செகண்ட் மெட்டீரியல். இதுதான் வந்து மாடுலர் ரேஷியோ. ஒரு சேம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலுக்கு சேம் லோடு கொடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸட் பண்ண பிறகு நம்ம இதை அனலைசிஸ் பண்ண பிறகு நமக்கு இதில் வந்து என்ன கிடைக்குன்னா மாடுலர் ரேஷியோ. மாடுலர் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் as, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேர்டு நான் சொல்லணும். த ரேஷியோ ஆஃப் EW by ES is called the modular ratio of the first material to the second material. இது ஒரு பெரிய டெரிவேஷன்ஸ் இருக்குது. இது டெரிவேஷன்ஸ் வேண்டாம், நம்ம இவ்வளோ தெரிஞ்சாவே நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த 16 மார்க்ஸ் வந்தாலும் சரி, 2 மார்க்ஸ் வந்தாலும் சரி, 8 மார்க்ஸ் வந்தாலும் சரி, நம்ம சால்வ் பண்ணலாம். இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ எத்தனை வீடியோ நான் போட்டிருக்கோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கு 2 டைம் பாருங்கள், படித்து பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட யூனிட் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் தெரியணும்னா டாக்டர் RK பன்சால் இருக்குது புக்கு. நெக்ஸ்ட் இன்னும் வேறு இன்னும் ஆத்தர்ஸ் இருக்குது, அந்த ஆத்தர்ஸில் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பாருங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் புக் கூட போகலாம், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, பாலிடெக்னிக் நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ஆர் டைஸ் நீங்கள் வந்து படித்தா உங்களுக்கும் நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஜாப் இருக்கு இல்லைங்களா, பெரிய ஜாபு, அது கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் நாலேஜ் வேணால் நமக்கு ஸ்டடீஸ் வேணும். ஓகே, டேக் கேர், பாய்.